எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் சென்னை தான் வந்திருக்குறோம். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மெரினா பீச்சுக்கு போகிறதுக்கான வழியில் போய்கிட்டு இருக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் வழியாக தான் போனோம். அது வந்து நாங்கள் டிவியில் தான் பார்த்துருக்குறோம். அந்த இடத்த பார்க்கல. அந்த ஒரு போர்டை பார்த்ததே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது பசங்களுக்கெல்லாம். அதுக்கு அடுத்தது உள்ளே தான் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம். அந்த வழியாக தான் நாங்கள் போனோம் க்ராஸ் பண்ணி. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க அதில் வந்து விளையாண்டுருக்காங்க. அது ஒரு சந்தோஷம். இப்போ பசங்க நாங்கள் எல்லாம் வந்து மெரினா பீச்சுக்கு தான் போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் சென்னை வந்திருக்கிறேன். நான் வந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். என் பசங்க, நான், மாமியார், நாத்தனார், நந்தினியோட குழந்தை, எங்கள் வீட்டுக்காரங்க, ரஹனா, எல்லோரும் தான் வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இரட்டை இலைய அந்த சின்னத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அம்மா ஞாபகம் தான் வந்தது. சூப்பராக இருந்தது. அதெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு தான் வந்தோம். இப்போ வந்து பீச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். இதுவும் நாங்கள் ஃபஸ்ட் டைம். நல்லா இருந்தது. நைட்டில் வந்து நாங்கள் மன்னார்குடி டு சென்னை தான் வந்தோம். நல்லா அதிகமான க்ரௌடு ட்ரெயினில். ரொம்ப எல்லாம் டயர்டாயாச்சு. நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்து தாம்பரத்தில் இறங்கி அங்கேருந்து 1 ஹவர் அடுத்த ட்ரெயின் பிடிச்சி இங்கே மெரினா பீச்சுக்கு வந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து ரெஸ்ட் ரூமெல்லாம் போய்ட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். காலை டிஃபன் முடிச்சுட்டு அப்புறம் தான் மெரினா பீச்சுக்கு போனோம். மாமியார், நாத்தனார், நந்தினி குழந்தை, கவின், சகாஸ், எங்கள் வீட்டுக்காரங்க எல்லோரும். ஆனால் வந்து இது நம்ம வேளாங்கண்ணி போல இருக்குன்னு நினச்சிட்டு போனேன். இது ஃபுல்லாக நல்லா 9 மணி ஆகிட்டு. 8 மணியா 7 மணியே தெரில. நல்லா வெயில் டைம். ஆமாம், கரெக்டு 8:30 மணி. சரியான வெயில். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்தது. ரொம்ப, ஏன்னா நைட்டும் தூங்காமல் வந்ததுனால ரொம்ப டயர்டாகிட்டு இருந்தாலும் போயாச்சு பிள்ளைங்களுக்காக. பசங்களாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நான் கடல் தண்ணியில் வந்து அதிகமாக விருப்பப்பட்டு போய் குளிக்க மாட்டேன். ஆனால் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுதாங்க நான் பிள்ளைங்களோட இந்தியாவில் இருந்த கடைசி நாள்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து மலேசியா வரத்துக்காக என்னை ஏர்போர்ட்டில் வந்து விட்டுட்டு வரத்துக்காக தான் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. இப்போ நாங்கள் மன்னார்குடியிலேருந்து சென்னை வந்துட்டு மெரினா பீச்சில் வந்து இப்போ காலை டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். கவினை பாருங்கள். எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் நாங்கள் சிரிச்சுக்கிட்டு நாங்கள் சாப்பிட்றோம். ஆனால் டைம் போக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மாமியார், நாத்தனார் இந்த பக்கம் ரகமாக சாப்பிட்றாங்க. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம ஊரில் வந்து இப்போ ஒரு 4 இட்லினா வந்து 20 ரூபா 30 ரூபாயிலே முடிஞ்சிடும். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபா ஆகுது. 4 இட்லி 5 இட்லியே தரல. ஆனால் வந்து 75 ரூபான்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஜாஸ்தி தான். இங்கே வருங்க, எங்கள் ஊரில் இருக்கிறப்ப ஏரோப்ளான் குட்டியாக அந்த லைட்டு மட்டும்தான் கணக்கு தெரியும். இது கொஞ்சம் வந்து பெருசாக தெரிஞ்சுது. அதை பார்த்ததுமே எனக்கு ஒரு சந்தோஷம். அதை ஜூம் பண்ணி எடுத்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் ஏர்போர்ட்டுக்கு போனப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே முழுமையாக பார்த்தேன். இதை நினச்சே பார்க்கல. ஆனால் எதிர்பார்க்காத ஒன்று. பிள்ளைங்களை அழைச்சிட்டு மெரினா பீச்சுக்கு வந்தாச்சு. நான் வந்து வேளாங்கண்ணி நான் ஈவினிங் டயத்தில் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி நல்லா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வெயில், சரியான வெயில். பிள்ளைங்க நல்லா, பசங்க நல்லா விளையாண்டானுங்க. எப்படி இருக்கிறோம் பாருங்கள். எல்லாம் பகல் ஃபுல்லாக அலைச்சல். அன்றைக்கி நைட்டே ட்ரெயின் ஏறியாச்சு. பகல்லையும் வந்து இங்கே மெரினா பீச்சுக்கு வந்தாச்சு. ரெஸ்ட்டே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பிள்ளைங்கெல்லாம் விளையாட விட்டுட்டு இங்கேருந்து தாம்பரம் இல்லை, இங்கேருந்து பல்லாவரம் போனோம். ஃப்ரீ பஸ் வந்தது. எனக்கு, மாமியாருக்கு, நாத்தனாருக்கு, நந்தினிக்கு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ டிக்கெட்டு. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு, அண்ணனுக்கு, பசங்களுக்கு மட்டும் தான் டிக்கெட் போட்டுக்கிட்டாங்க. ஆனால் 1 ஹவர் மெரினா பீச்சிலேருந்து பல்லாவரம் போகிறதுக்கு 1 ஹவர் பஸ்ஸில் போயிருக்கிறோம். நல்லா தூங்கியாச்சு பஸ்ஸிலே.
அங்கே போயிட்டு பிள்ளைங்க அந்த மண்ணோடையே அழைச்சிட்டு போயாச்சு. ரொம்ப சகாசு டென்ஷனாகி அழுதுட்டான். ட்ரெஸ் மணல்லாம் போகிறதுக்குள்ளே கொட்டிட்டு வந்துட்டு அழைச்சிட்டு போயாச்சு. அங்கே போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு பிள்ளைங்களாம் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு நீட்டாக சாப்பிட்டு அப்புறம் தூங்கிட்டாங்க. அப்புறம் ஈவினிங் தான் வந்து கடைக்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு. ஆனால் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பசங்களுக்கு வந்து தண்ணி இல்லாமல் போதும். வயக்காட்டுக்கு போருக்கு அழைச்சிட்டு போனாலும் சரி, ஆற்றுக்கு அழைச்சிட்டு போனாலும் சரி, குளத்துக்கு அழைச்சிட்டு போனாலும் சரி, கடலுக்கு அழைச்சிட்டு போனாலும் சரி, பசங்களுக்கு எல்லாம் என்ஜாய் பண்ண அவனோட நாங்கள் அழைச்சிக்கிட்டு வரத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆகிட்டு எங்கள் மாமியாருக்கே டென்ஷன் ஆகிட்டாங்க. கூப்பிட்டு பார்த்துட்டு என்னால் முடியாது நான் போகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா பிள்ளைங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அவங்க தண்ணியை பற்றி தான் அந்த வரைய மாட்டேன்ட்டாங்க. நான் வந்து அதட்டின பிறகு அப்புறம் வந்துட்டானுங்க. நல்லா பிள்ளைங்க விளாண்டானுங்க. அவ்வளோ ஒரு ஜாலி அவனுக்கு. பப்ளை பாருங்க, சகாஸ் கட்டி பப்ளு பாருங்க எப்படி இது பண்ணுறாளுங்க. அவள் பயந்துட்டு நாத்தனார் வந்து பிள்ளைங்கள பிடிச்சிக்கிட்டே இருக்கிறா. பயமே இல்லை. ஆனால் இவன் ஃபஸ்ட் டைம் சென்னை வந்து மெரினா பீச்சுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அம்மா நினைவு இல்லம் அந்த இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. ஆனால் வந்து அடுத்தடுத்து எல்லா இடத்தையும் போய் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும்னு ஆசை. அதுக்கான டைம் இல்லை. அதுவும் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்தது. ரொம்ப கண்ணு முழிச்சு வந்து ரொம்ப கூட்டத்தில் ட்ரெயினில் வந்ததுனால சுத்தமாக முடியலை. பசங்க எப்படா ரூமுக்கு போகணும்னு இருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேக்குள்ளேயே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு மெயின்லேயே அப்படியே லைட்டாக நின்று பார்த்துட்டு நாங்கள் வந்து பஸ் ஏறிட்டோம். பஸ்ஸு வந்து பல்லாவரம் போனோம். 1 ஹவர் நல்லா தூங்கியாச்சு. அப்புறம் ரூமில் போயிட்டு தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் இப்படி போய் ரூமில் போகாமல் இருந்தது. அப்படியே டைம் ஆகிட்டு 4 ஆனது. அப்புறம் 8 ஆனது. அப்படியே டைம் ஆவ எல்லாருக்குமே ரொம்ப அழுக வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு. பிள்ளைங்கள்லாம் வந்து என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து விட்டுட்டு கிளம்புறதுக்கான முடிவு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் கூட என் பிள்ளைங்கள விட்டு நான் பிரிஞ்சது கிடையாது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பபுளு கூட ஓரளவு ஃப்ரீயாக சாப்பிட்டு நீட்டாக தூங்கிடுவான். என்னை எதிர்பார்க்காம அவன் பக்கத்தில் இருந்தால் போதும் தூங்கிடுவான். ஆனால் சகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நானும் பக்கத்துலேயே தூங்கணும். இந்த சைடு வந்து அவன் தம்பி பக்கம் வந்து முகத்தை திருப்பக்கூடாது. அவன் பக்கம் தான் திருப்பி இருக்கணும். அவன் பக்கத்தில் தான் படுத்துருக்கணும். இந்தாண்ட பெரிய பையன், இந்த சின்ன பையன் நடுக்கொண்டு நான் படுத்துருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவன் சகாஸ் தூங்குவான். ஆனால் பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது விட்டுட்டு வந்தது.